நாடு முழுவதும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்வது தொடர்பாக டெல்லியில் தலைமை தேர்தல் ஆணையர் ஆலோசனை. பண்ருட்டி பகுதி விவசாயிகளுடன் அன்புமணி சந்திப்பு. சத்துணவு திட்டத்தில் மதிப்பு கூட்டப்பட்ட பலாப்பொருட்களை சேர்க்க அரசுக்கு கோரிக்கை. குடியரசு துணைத் தலைவராக தேர்வாகியுள்ள சிபி ராதாகிருஷ்ணனுக்கு செங்கோட்டையன் வாழ்த்து. பிரதமர் மோடி அமித்ஷாவுக்கு புகழாரம். கடந்த 2 நாட்களாக கலவர பூமியாக காட்சியளித்த நேபாள நாட்டின் சிறைகளில் இருந்து 1000க்கும் மேற்பட்ட கைதிகள் தப்பியதாக தகவல். மானாமதுரையில் மருத்துவ கழிவு மறுசுழற்சி ஆலை அமைப்பதற்கு எதிராக வரும் 22ஆம் தேதி அதிமுக ஆர்ப்பாட்டம். எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. கர்நாடக மாநிலம் சாம்ராஜ் நகரில் புலியை பிடிக்க நடவடிக்கை எடுக்காத வனத்துறையினரை கிராம மக்கள் கூண்டில் அடைத்து பூட்டியதால் பரபரப்பு. இமானுவேல் சேகரனாரின் நினைவு நாளையொட்டி ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதும் 144 தடையாணை பிறப்பித்தது காவல்துறை. உதகை அருகே கல்லட்டி மலைச்சாலையில் பாறை உருண்டு விழுந்ததால் தடுப்பு வேலிகள், பெயர் பலகைகள் சேதம். பொதுமக்கள் அச்சம். மறைந்த தொழிலதிபர் சஞ்சய் கபூரின் 30,000 கோடி ரூபாய் சொத்துக்கு உரிமை கோரி அவரது 2வது மனைவியான நடிகை கரிஷ்மா கபூர் வழக்கு. திண்டுக்கல், கோவை, நீலகிரி, தேனி உட்பட 9 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு நடுவம் தகவல்.